ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பன்னீர் புர்ஜி பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நல்லா ஹீட் ஆகினதும் 1 ஸ்பூன் பட்டர், 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கணும். பட்டர் நல்லா கரைஞ்சோன்னே, எண்ணெய் சூடானோடனே 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். ஜீரகம் பொரிஞ்சோன்னே வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் இந்த புர்ஜி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். தேவையான பொருட்கள் கூட கொஞ்சம் தான். ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். இது தோசையில் வந்து நம்ம ஒரு மசாலா தோசைக்கு பதிலாக இந்த பன்னீர் புர்ஜியை வச்சுட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அது கூட நல்லா பழுத்த தக்காளி போட்டிருக்கேன், மீடியம் சைஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி. பச்சை மிளகாய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணும். தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நல்ல பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பன்னீரை வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா சீச்சிக்கிட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோலே வச்சு நல்லா சிம்மில் வச்சிடணும். இப்போ சிம்மில் இருக்கட்டும். யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு 3லேருந்து ஒரு 4 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்லோலே வச்சுட்டா அந்த பன்னீரும் நல்லா அந்த கிரேவியில் சேர்ந்துடும். ஸோ நமக்கு நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் ஸ்லோவில் வச்சுருக்கேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கையில் நசுக்கி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி கூட இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு கிண்டி விட்டு கொத்தமல்லி நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். அதுவும் போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் லைட்டாக கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.